அல்ல, ஒரு சின்ன சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பழைய திருச்சபையில் இருக்கும்போது ஒரு 2010 வருஷம் 2010 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு நிறைய பருக்கள் வந்துச்சு, நிறைய கொப்பளம், அம்மை வியாதியை போல் ரொம்ப பெரிய 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 புண்ணு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு இல்லாத இடமே இல்லை. அப்போ நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். இப்போ எதுவும் எங்கேயும் வெளியே போக முடியல, எந்த ஊழியும் செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த தலையில் எத்தனை புண்ணு இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னா கையை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே எண்ண ஆரம்பித்தேன். எண்ணி அந்த ஒவ்வொரு புண்ணுக்கும் நான் என்ன ஜோம் பண்ண செய்யணும்னு நான் சொல்லலை. என்ன ஜோம் பண்ண அப்படின்னு சொன்னால், இது எனக்கு ரொம்ப கொடுமையான வலியாக இருக்குது, என்னால் தாங்க முடியாத வலியாக இருக்குது, இதை ஏன் அனுமதிச்சிங்கன்னு தெரில, ஆனால் இந்த ஒரு புண்ணுக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, இது ஒவ்வொன்றும் ஆத்துமாக்களாக எனக்கு வரணும் ஆண்டவரே. ஸோ அந்த படுத்த அந்த இடத்துல வச்சு அந்த ஒன்றொன்னா அதுக்கு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அதுக்காக நீங்கள் வந்தீங்களோ என்னமோ தெரில. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு என்ன வந்துச்சுன்னா, மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆமாம் உனக்கு வீடு கட்டி உன்னை கொட்டாரத்தில் உட்கார வைக்க போகிறேன் நான். மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன, ஆமாம் உனக்கு நான் கார் வாங்கி உங்களை சொகுசாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் சம்பாரித்து உங்களை ஓஹோன்னு வைக்க போகிறேன். நான் பண்ண மாட்டேன். கணவனார் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா, ஆமாம் உங்களுக்கெல்லாம் அவிச்சு கொட்டணும்னு நினைக்கிறீங்களா, நான்லாம் செய்ய மாட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது, நான்லாம் அவ்வளோதான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிள்ளைகள் சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் ஒன்னெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே அவங்க குறுக்க நிற்கிறது என்ன அப்படின்னா, நான் ஓட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் சம்பாதிக்க மாட்டேன், நான் பெரிய வெற்றியை பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களே என்னை விட்டு போயிட்டாங்க, இவங்களே என்னை காயப்படுத்திட்டாங்க, இவங்க இல்லாத உயர்வு எனக்கு எதுக்கு, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. நான் சொல்றேன், இப்படி டவுன் ஆகிற ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்த லட்சியத்தை அடைய, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, நீங்க ஓடணும். எதன் மத்தியில தான் ஓடணும்? எதன் மத்தியில தான் ஓடணும்? பிரச்சனையின் மத்தியில தான் ஓடணும். எனக்கு